உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மலேசியால இருந்து இந்த டைரியை அவசர அவசரமா வர வச்சிருக்கியே, இந்த டைரி என்ன அவ்வளவு முக்கியமானதா? இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? சிவாவோட வாழ்க்கையே இதுல தாண்டா இருக்கு. சிவாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியாவுக்கு கூட நாங்க 2 பேரும் ஒன்னா தாண்டா போனோம். ஒரே ரூம்ல நாங்க ஒன்னா தான் தங்கியிருந்தோம். மலேசியால வச்சு சிவா ஜனனியை பார்த்தான், லவ் பண்ணான். நான் கூட ஏதோ டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்லை. அவ இல்லைன்னா அவனே இல்லைன்ற அளவுக்கு ஜனனி மேல உயிரை வச்சிருந்தான். அவளை சந்திச்சதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனதுல அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. மலேசியாவுக்கு போனதுல இருந்து ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. இப்ப அவனுக்கு ஜனனியை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாத ஒரு புருஷனா இருக்கான். அதனால அவங்க கூட அவனால நிம்மதியா வாழவே முடியல. இந்த டைரியில இருக்கிறத அவன் படிச்சா அவனுக்கு ஞாபகம் திரும்ப வரும். அதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு போறேன். மல்லிப்பூ வாங்கிக்கோமா. அதுவும் ஒரு 2 முழம் கொடுங்க. குடுக்கறேம்மா. 3 முழமா இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க. சரி கொடுங்க. இந்தாம்மா. ஜனனி இரு இரு இரு, பூ கொடு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் வச்சு விட மாட்டேனா? கொடு, நான் வச்சு விடுறேன். இல்ல பரவாயில்ல சிவா, பூதானே, நானே வச்சுக்கிறேன். நீ வச்சு விடுப்பா. கொடு. பூவை வேண்டான்னு சொல்றது வச்சு விடுன்னு சொல்றதுக்கு தானே. எனக்கு தெரியாதா? சிவா ப்ளீஸ் சிவா. புருஷன் பூ வச்சு விட்டா ஆயுஸ் அதிகமாகுமா? தம்பி கிட்ட வச்சு விட சொல்லுங்க. என்ன அப்படியா? அப்படிதான் அப்படிதான். சரி இருங்க, உங்களுக்கு பூ வைக்க தெரியுமா? பூ வைக்க எப்படி? அப்புறம் எப்படி எனக்கு வைப்பீங்க? இந்த பூ வைக்கிறது எப்படின்னு எனக்கு இதுக்கு முன்னாடி பூ வச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. எப்படி வைக்க? சரி வாங்க பாக்குறேன். பாரு. என்னாச்சு சிவா? ஒன்றும் இல்லை. ஏன் ஜனனி, இதுக்கு முன்னாடி உனக்கு பூ வச்சு விட்டுருக்கேன் ஜனனி. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்லை, மலேசியால வச்சு பூ வச்சேனா? சிவா என்ன ஆச்சு? இல்ல சும்மா தான் கேட்டேன். சூப்பரா இருக்கு. அந்த அம்மனே உங்களுக்கு ஆசி வழங்கிட்டாங்கப்பா. வேற என்ன வேணும்? சாமிக்கு அப்படியே அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போங்கம்மா. இந்தாங்க. எவ்வளவுமாச்சு? 250 ரூபா கொடுப்பா. நீங்களே மிச்சத்தை வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி. போலாமா? சிவா சிவா. பாப்பா மா. திரு, ஸ்வேதா எங்கடா? மா ஸ்வேதா வரலமா. சிவா எங்கம்மா? அவன் ஜனனி கூட கோயிலுக்கு போயிருக்கான்பா. இப்ப வந்துருவான், நீ உட்காரு. வர லேட் ஆகுமாமா?
வர நேரம்தான். ஏன்பா? ஒன்றும் இல்லை, இதை அவன்கிட்ட கொடுக்கணுமா? என்னப்பா அது? அம்மா, இது ரொம்ப முக்கியமான டைரிமா. என்னப்பா முக்கியமான டைரின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க டைரிய போய் கொடுக்கற? அம்மா, இது அடுத்தவங்க டைரி இல்லம்மா, சிவாவோட டைரி. சிவாவோட டைரியா? சிவா டைரி எல்லாம் எழுதி வச்சிருக்கானா? உனக்கு இது எப்படி கிடைச்சது? ஒருவேளை மலேசியால இது விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாம்மா, இந்த டைரி தான் சிவாவோட தலையெழுத்தையே மாத்த போகுது. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எனக்கும் கேட்கல. என்னப்பா புதிர் போடுற? புதிர் இல்லம்மா, உண்மைதான். இந்த டைரிக்காக சிவா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைரியில தான் சிவா முதல்ல ஜனனி எங்க சந்திச்சான், எப்படி காதலிச்சான், அவங்களுக்குள்ள என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காமா. அது மட்டும் இல்ல, சிவாவுக்கு நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கும் ஜனனிக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது எனக்கும் தெரியுமா. அப்படி என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு இப்ப ஞாபகத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டைரியில இருக்குமா. அப்படின்னா இந்த டைரிய படிச்சா சிவாவுக்கு நடந்த பழைய சம்பவங்களை பத்தி அவனால தெரிஞ்சுக்க முடியும்ல? தெரிஞ்சுக்க முடியுமா? இத படிக்கிறது மூலமா அவனோட மெமரி லாஸ்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன இருக்கும் உள்ள? என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ சம்திங் இருக்கு. தானு மலையாரே, அம்மா அதை வச்சு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. திரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சிவாவுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னா நான் பால் கூட எடுக்கிறதா வேண்டி இருக்கேன். இப்ப அது நடக்க போகுதுன்னா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லு? ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம வாழணும். அம்மா, அதாம்மா இந்த டைரிய மலேசியால இருந்து என் ஃப்ரெண்டு மூலமா இதை கொண்டு வர சொன்னேன். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. திரு, நீ ஒண்ணு பண்ணு. நான் குடுக்கறத விட இத நீயே சிவா கிட்ட கொடு. அவன் இப்ப வந்துருவான். சரிம்மா. அவன் கையில நீயே கொடுத்துரு. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க. உட்காருங்க. என்னடி, என்ன டைரிய கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க? யார் அவரு? ஹே, உனக்கு திரு அண்ணன் தெரியாதா? சிவா அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பேரு கேள்விப்பட்டிருக்கேன். சிவா மாமா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா நேர்ல தான் பார்த்ததில்ல. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னாதான் மலேசியாக்கு போனாங்க. உங்க அண்ணன் என்ன தவிர மத்த எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆயிடுவாரு. ஹே, நாம அந்த டைரியை எப்படியாவது தூக்கணும்டி. என்னடி சொல்ற? எதுக்குடி அந்த டைரி? அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒருவேளை மாமாவை பத்தின ரகசியம் ஏதாவது இருந்தா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.